அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை முதல் நாளைய தினம் டிசம்பர் 15ஆம் தேதி பிற்பகல் வரை பௌர்ணமி திதி நிறைவாக இருக்குங்க. இந்த எளிமையான வரியை வெறும் 27 முறை எழுதி உங்களுடைய மணிப்பர்ஸ் அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து பாருங்கள். எக்கச்சக்கமாக அது பணவரவை ஏற்படுத்தும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியத்திற்காக நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அற்புதமான பணவசிய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். கரண்டா நீங்க பணவசியத்திற்காக எத்தனை மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். ஏன்னா ஒரு நாள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மெத்தட் இது. நம்ம சேனல்ல சமீப காலமாக நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ், ஏஞ்சல் நம்பர் மற்றும் அஃபர்மேஷன் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே சிம்பிளா இருக்கும். அதே நேரத்தில் உடனடியா நமக்கு பலனையும் கொடுக்குதுங்க. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஏஞ்சல் நம்பர்ஸ், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இன்னும் இது போன்ற நிறைய மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஸ்லாட் அவைலபிளா இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜனவரி மாதத்திற்கான புக்கிங் டேட்ஸ் இந்த மந்தோடைய எண்ட்ல நான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்கறேங்க. இப்ப டிசம்பர் 31ஆம் தேதி அன்றைய ஒரு நாள் ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறைகளை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்ப தெளிவா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் டேட் பார்த்தோம்னா டிசம்பர் 31ஆம் தேதிக்கு இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம்
நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக எல்லா பணவசிய முறையிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இது போன்ற மெத்தட்ஸை யூஸ் பண்ணணுமான்னு கேட்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. இப்ப கணவர் வேலைக்கு போறாரு அல்லது பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். மனைவியும் வேலைக்கு போறாங்கன்னா கணவர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இது போன்ற பணவசிய முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இன்னும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமான்னு கேட்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் தாங்க. பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம், அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:17 பௌர்ணமி திதி ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் டிசம்பர் 15ஆம் தேதி பிற்பகல் 3:13 பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க இன்றைய தினம் டிசம்பர் 14ஆம் தேதி இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து நாளைய தினம் டிசம்பர் 15ஆம் தேதி மதியம் 3 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நள்ளிரவு நேரத்துல கூட நீங்க எழுதலாம். அதிகாலை நேரம்னு எப்ப வேணாலும் எழுதலாம். நாளைய தினம் டிசம்பர் 15ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்குள்ளாக நம்ம எழுதி முடிக்கணும். அதுதாங்க முக்கியம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த பௌர்ணமி அன்று இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க எந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை எழுதுறதுக்கு ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதுங்க. மேக்ஸிமம் கிரீன் கலர் பென் கிடைக்குதான்னு பாருங்க. ஏன்னா பச்சை நிறத்திற்கு பணவசிய ஆற்றல் அதிகம். பச்சை நிறம் தாங்க குபேரருக்கு உரியது. சோ கிரீன் கலர் அவைலபிளாக இருந்ததுன்னா அதுல நீங்க எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதலாம். எண்ணிக்கை மிகவுமே முக்கியம். கரெக்டா 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். அதிகமாகவும் எழுதக்கூடாது, குறைவாகவும் எழுத வேண்டாம். சோ கவுண்டிங்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிவைன் ஃபுல் மூன் ரஷ் கவுண்ட் ஆன் somehow now. Divine full moon rush count on somehow now. Divine full moon rush count on somehow now. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இது. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேங்க. நீங்க ஒரே வரியில கூட எழுதலாம் அல்லது 2 வரியாக கூட எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம். 27 முறை எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். நீங்க எழுதி வச்சிருக்க அந்த பேப்பர் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப பழசாகிட்டாலோ அல்லது கிழிந்து போய்விட்டாலோ அதை நீங்க எரிச்சிடுங்க. ஆனால் உடனே அதை செய்யக்கூடாதுங்க. குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்காவது அந்த பேப்பரை கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். அதுவும் ரொம்ப பழசாகிடுச்சுன்னா மட்டும் நீங்க எரிக்கணும். அப்படி இல்லைன்னா அது அப்படியே இருக்கட்டும். ஒன்ஸ் ரொம்பவும் பழசாகி அதை நீங்க எரிச்சிட்டீங்கன்னா திரும்பவும் இன்னொரு பௌர்ணமி அன்னைக்கு இதே போல நீங்க எழுதி வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.